வெல்கம் டு மொமண்ட்மே சீக்ரெட். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பிரிஞ்சால் கிரேவி, பிரிஞ்சால் சட்னி, எது வேணாலும் சொல்லலாம். இது கத்திரிக்காய் சட்னி சொல்லுவாங்க பிரியாணிக்காக எஸ்பெஷலி. இது இல்லையா வெஜ் பிரியாணி, நீங்கள் இல்லையா ஒயிட் ரைஸ்க்கு கூட இதை இல்லையா சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அண்டு சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி எப்படி பண்ணலான்றதை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். இது இல்லையா வேர்க்கடலை, நல்லா வறுத்த வேர்க்கடலை. இது இல்லையா எள்ளு, ரெண்டுத்தையுமே ஒரு இல்லையா பேனில் கொடுத்து நல்லா வறுத்துக்குங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதை அரைக்கணும். நல்லா லைட்டாக ப்ரௌன் கலராக மாறும், லைட் கோல்டன் ப்ரௌன் கலர். நல்லா வறுத்துட்டு அப்புறம் இதை தண்ணி ஊற்றி ஒரு ஜாரில் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. ஸ்மூத் பேஸ்ட்டாக வரும், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட், மெயின் மசாலா. இதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். இது நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். நமக்கு 1/4 கிலோ இந்த நாட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய். இதில் இல்லையா இப்போது நாம் கொத்தமல்லி, இது புதினா. இப்போ கொத்தமல்லி எடுத்து வைப்போம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான் வதக்கிறதுக்காக. இதில் மசாலாவில் நம்ம மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்ப்போம். இப்போது ஒரு 150 கிராம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ நாம் எடுத்துருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதுக்கு 150 கிராம் நம்ம எண்ணெயை எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் அதிகமாகனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இல்லையா எண்ணெயும் அதிகமாக எடுத்துக்கணும். நாட்டு கத்திரிக்காய் சொன்ன இல்லையா, அந்த கத்திரிக்காய் போட்டால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சின்ன சின்னதாக அது நல்லா இல்லையா நீள்வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காட்டியிருக்கோம் இல்லையா, அது நடுவில் இல்லையா நல்லா கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அந்த கட் பண்ணாமல் அதோட மேலே அந்த குடுமி இருக்கு இல்லையா, அது இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருத்துரும். அதுக்காக இப்போ நாம் இதில் கடுகு அண்டு மிளகு ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் நீங்கள் மிளகு எடுத்துக்கோங்க. நல்லா வெடிச்ச அப்புறம் இதில் நாம் இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயத்து கூடவே நீங்கள் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிட்ட அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன இருக்கோ அந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே நான் மெயினாக சொல்கிறது வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அது இல்லையா பச்சை மிளகா, இப்போ நீங்கள் வெங்காயம் போடும்போது தக்காளி, அது இல்லையா இஞ்சி பூண்டு விழுது, எது நீங்கள் இப்போது இஞ்சி பூண்டு விழுதுன்னா இல்லையா எப்போவுமே நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் எல்லா ஃப்ளேவரும் வருமே. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இல்லையா இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிக்கோங்க, இல்லைன்னா வதங்குறதுக்கு லேட் ஆகும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி குட்டியாக இருந்துச்சு, ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கோம். போதும், 1/4 கிலோ அந்த இதுக்கு 1/4 கிலோ தானே எடுத்திருக்கோம் பிரிஞ்சால். அதில் நாம் இப்போது ஒரே ஒரு சின்ன தக்காளி தான், ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி. இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம இல்லையா இஞ்சி பூண்டு விழுது போடுவோம். 1 ஸ்பூன் இருந்தாலே போதும், அதிகமாக தேவை கிடையாது. 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யும்போதே அந்த ஸ்மெல்லு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். கத்திரிக்காவை நீள் வாக்கில் கட் பண்ணுங்க சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன சொல்லணுமா, கீறி விட்டுக்கணும் சொல்லணுமா. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, நடுவில் மட்டும் நல்லா கத்திரிக்காவை கட் பண்ணி மீன்ஸ் கீறி விட்டுக்கோங்க. கட் பண்ணிடுறீங்க. அந்த குடும்பி இருக்கு இல்லையா மேலே வருது இல்லையா, அது இருக்கணும். புரியுதுங்களா? முழுசாக இருக்கணும் கத்திரிக்காய், பட் கீறி இருக்கணும், கட் பண்ணியிருக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நாம் நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்ப்போம். என்ன சேர்க்க போகிறோன்னா இப்போது அதில் தான் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கத்திரிக்காய் இப்போ ஆட் பண்ணுற பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பியே இல்லை, கட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இல்லையா முழுசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சிலர் இல்லையா அந்த குடும்பியோடு இருக்கும், அவங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அது வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க, ஏன்னா வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மேலே அந்த குடும்பியை கட் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்க நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மேல் குடும்பி இருக்கும், கீழே இல்லையா அது கட் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள். பட் அது முழுசாக இருக்கணும், அப்போ தான் அது அவ்வளோ பார்க்குறதுக்கு ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நாங்கள் கட் பண்ணுவோம் இல்லையா, சேம் தான், அதே மாதிரி தான். அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன்.
இப்போது இதுலையா நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் மஞ்சள் தூள் சேர்க்கணும். இப்போது அதுலேயே உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுலேயே ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து இல்லையா காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி காரம் வேணும்னா நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் இதில் மிளகாத்தூள் சேர்ப்போம். உங்களுக்கு வந்து இல்லையா அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ஒரு ஸ்பூனே போதும். ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த ஸ்பூனில் போட்டோம். அவ்வளோதான், காரமாக கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. அந்த மசாலா சேர்த்து அந்த பிரிஞ்சால் சட்னி கலர் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே இருந்தால் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்லாம் போல தோணும். நீங்கள் வெஜ் பிரியாணி செய்கிறீங்களோ, மட்டன் பிரியாணி செய்கிறீங்களோ, இல்லை சிக்கன் பிரியாணி செய்கிறீங்களோ, எந்த புலாவ் செஞ்சாலும் இந்த பிரிஞ்சால் சட்னியை அடிச்சிக்கவே முடியாது. சைட் டிஷ் இது மட்டும்தான். நீங்கள் வந்து இல்லையா கடையில் வாங்குவீங்க, அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேர் தயிர் பச்சடி மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த பிரிஞ்சால் சட்னியை விட்டுடுவாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி இந்த மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருமே பிரிஞ்சால் சட்னியை தொடாமல் இருக்கவே மாட்டாங்க. இப்போது நல்லா வதக்கணுங்க. இதில் ப்ராசஸே வந்து இப்போ நீங்கள் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதில் வந்து இல்லையா நம்ம பிரிஞ்சால் போட்டோம். அதுலேயே வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதங்கியாச்சு. எவ்வளோ இருந்துச்சு பிரிஞ்சால், நல்லா வதங்கிடுச்சுப்பாங்க. நல்லா வேக விடணும் அதுலேயே தண்ணி விடாமல். இப்போ நாம் இந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம். இதில் எந்த மசாலா? வேர்க்கடலையும் எள்ளையும் போட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சி வச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டில் சொன்னோம் இல்லையா, அந்த மசாலா தான். அதை தான் இப்போ நாம் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது அது கலர் சேஞ்ச் ஆகும், சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மசாலா ஜார்லேயே நீங்கள் தண்ணி ஊற்றி அதை நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க. சூப்பராக வரும். இப்போ இதை வந்து இல்லையா நல்லா கிளறணும். ஓகேவா? கிளறின அப்புறமா இது நடுவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புளி வந்து ஒரு 50 கிராம் புளி எடுத்துக்கோங்க. ஓகேவா? 50 கிராம் புளி எடுத்து நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா புளி ஊற்றுவோம் இதில். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு, மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, கத்திரிக்காயும் வெந்துருச்சு, ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இப்போது இதில் புளி கரைசலை யூஸ் பண்ணுற போகிறோம் புளிப்புக்காக. ரொம்ப வேணாம், ஜஸ்ட் 50 கிராம் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை ஆட் பண்ணுறோம் இப்போ புளி கரைசல். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு கொதி வர அளவுக்கு. ஓகேங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது இல்லையா? ரொம்ப கெட்டியாக தண்ணியாக ஊற்றிடாதீங்க, ரொம்ப தண்ணியாகிடும் அப்புறமா சட்னி நல்லா இருக்காது. இந்த மாதிரி கெட்டியாக. ஓகேவா? ஜஸ்ட்டு அந்த தண்ணி 50 கிராம் புளியை நல்லா கரைச்சி தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன டம்ளர் தான், பெரிய டம்ளர் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகும், செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் வெள்ளை புளிலாம் இன்னும் நல்ல கலர் தெரியும். இது வந்து கருப்பு புளி யூஸ் பண்ணியிருக்கோம், டார்க்காக இருக்குது. நீங்கள் வெள்ளை புளினா கலர் வந்து இன்னும் நல்லா தெரியும், சட்னியோட கலர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதில் வந்து இல்லையா முடிஞ்சிருச்சு. இதில் இப்போ நாம் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த பிராண்ட் இதே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணுமான்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. செக்கெண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா செம்மையாக இருக்கும். அது மேலே வந்து எண்ணெய் எல்லாமே திரிஞ்சு மேலே வரும், சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரிஞ்சால் நாட்டு கத்திரிக்காய் வாங்கிக்கோங்க, வீட்டில் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் வீட்டில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு, எப்படி இருக்குன்றதை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷனு சூப்பராக வந்திருக்கு. இந்த கத்திரிக்காய் சட்னி எனக்கு ரொம்ப ஃபேவரட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டு இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.